ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன், தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷனில் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு புதுசாக ரியல்மியில் லான்ச் ஆகிருக்கிற ஒரு பட்ஜெட் கில்லர் ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி சொல்கிற வரைக்கும் இந்த ஃபோன் பட்ஜெட்டில் ரொம்பவே கிங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் அதுக்கேற்ற மாதிரி உள்ள எல்லா ஸ்பெக் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பர்பிள், இன்னொரு கலர் வந்து க்ரீன். நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பர்பிள் கலர். ரியல்மியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இந்த பட்ஜெட்டு ஸ்டார்டிங் பேஸ் வேரியண்ட் வந்து 12,000க்கு லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 12,000 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கிங்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்று ஒன்றா இப்போ அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஒரு டிபியூ கேசஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ் இருக்குது. ஓகே, அண்ட் சம் புக்லெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் பாக்ஸில் மேலே இருக்க ஆக்சரிஸ். நல்ல கேமராக்கு நல்ல ப்ரொடக்ஷனான டிபியூ கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் வெளியே இருக்கட்டும். அண்ட் இன்பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ரூக் 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபோன் வந்து பட்ஜெட் ஃபோன் வந்து 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. முன்ன வந்த ஃபோன்ஸ் எல்லாமே அதிகபட்சமாகவே 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன் வந்து 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வந்து 20 மினிட்ஸில் உங்களுக்கு அதிகபட்சமாக 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபுல் சார்ஜ் 40 to 45 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிக்கும். அண்ட் டைப் A to C ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் ஃபோன் வெளியே எடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்ம சேம் டிசைனை 12 ப்ரோ, 12 ப்ளஸ், 12 எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். அதே 3D பிரேஸ்லெட் டிசைனில் தான் ஃபோன் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து ஒரு 2 கேமரா செட்டப் இருக்குது. இது வந்து ஒரு டம்மி பொசிஷன் தான். ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது அண்ட் ஒரு பாலிஷ்டு டயல், சூப்பராக ஒரு வாட்ச் டயல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 3D பிரேஸ்லெஸ் டிசைன் சொல்லி ரியல்மி சொல்கிறாங்க. இதில் பிரேஸ்லெட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாலிஷ்ட் வாட்ச் டயல் மாதிரி ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம 12 ப்ளஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தா சேம் டிசைன் தான். டிசைனில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பின்னாடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பர்பிள் கலர். இதில் க்ரீன் கலரும் வருது. ஒரு மேட் அண்ட் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி பின்னாடி ஒரு ஃபீல் கொடுக்குது. பிளாஸ்டிக் டெக்ஸ்சர் தான். அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், மெட்டல் ஃப்ரேம் கிடையாது. பட் ஆனால் பில்டு குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சைடில் பார்த்துட்டிங்கன்னா இதில் சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் ஆன் ஆஃப் கீ ஆகும். இது வால்யூம் ராக்கர். அண்ட் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பரான விஷயம், ஒரு டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர் இந்த ஃபோனில் உண்டு. இது செகண்டரி மைக் இருக்குது. இது வந்து சிம் ட்ரே வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ப்ளைனான பிளாஸ்டிக் ஃபினிஷ் டோர் இருக்குது. அண்ட் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர், ஒரு C டைப் சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட் ஃபோன்ஸில் எல்லாமே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். அண்ட் ஃப்ரண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6.72 இன்ச்சு ஃபுல் ஹெச்டியில் பஞ்ச் ஹோல் கேமராவோட சூப்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளே இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். ஃபோனோட டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஃபுல் ஹெச்டி IPS 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் உள்ள ஒரு டிஸ்பிளே தான். நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான். இந்த ஃபோனோட பீக் பிரைட்னஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 950 nits கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கறனால ஃபோனோட ஸ்மூத்னஸ்க்குலாம் எந்த ஒரு குறையில, நல்லா ஸ்மூத்தாகவே ஃபோன் இருக்குது. இது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தான். அண்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து டைமென்சிட்டி 6100+ அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசரில் ரன் ஆகுது. இந்த ப்ராசர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 nm ப்ராசர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சார்ஜிங் எபிலிட்டியும் சரி, ஹீட்டிங்க்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே, ஹீட்டிங்கும் கம்மியாக கொடுக்கும், சார்ஜும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கன்சியூம்ஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் இன்னொரு திங், இந்த ப்ராசர் வந்து AnTuTu ஸ்கோர் வந்து 595K AnTuTu ஸ்கோர் கொடுத்துருக்கு. இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலி ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்கோர் ஈக்குவல்ஸ் டு Snapdragon 778 ப்ராசருக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசர் இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபோனில் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னா உங்களுக்கு அதிகமான யூசேஜில் உங்களுக்கு ஃபோன் ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும்.
அண்ட் இந்த ஃபோன் எந்த ஓஎஸ்ல ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14ல் லான்ச் ஆயிருக்கு அண்ட் ரியல்மி யூஐ 5ல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்பில்டாகவே இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கு. இந்த ஃபோனோட பேட்டரி எம்ஏஹெச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 48 மந்த் இந்த ஃபோனுக்கு பேட்டரி சைக்கும் ஃபோன்லேருந்து ரியல்மிலேருந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு 3 to 4 இயர்ஸ் பேட்டரி லைஃப் கண்டிப்பாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் ஸ்பெஷலாக அந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறது என்னென்னா ஐபி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். IP54 சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால சின்ன சின்ன மழை ஃபோன் டிஸ்பிளேல இருந்தால் கூட ஃபோன் டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு 12+ல் வந்திருக்க மாதிரி அதில் ஏர் கஸ்டர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒன் பட்டன் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரியல் அசிஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம அடிஷ்னலாக ஆப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா கேமரா செட்டப் பற்றி பார்த்துக்கலாம். பின்னாடி பிரைமரி கேமரா ஒரு 50 MB ஏஐ கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி கேமரா ஒரு 2 MB போர்ட்ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 MBக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ஃபோன்ஸோட கேமரா தான் நம்ம இப்போ வந்து லைவாக ரன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோன் கேமரா சென்சார்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த ஃபோனை ஒரு லைவாக கேமராஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்து சாம்பிள்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சாம்பிள் ஃபோட்டோஸ்க்காண்டி நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். இது வந்து நான் எடுக்கிறது வந்து 50 MP பிரைமரி கேமரா. இதில் வந்து ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ நம்ம ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறோம். ஓகே, 50 MBயில் ஒரு ஏஐ கேமராவில் 50 MB ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். நான் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் லெட்ஸ் செக் த குவாலிட்டி ஆஃப் த ஃபோட்டோ. ஃபோட்டோட சைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 13.8 MB கொடுத்துருக்கு. ஒரு நல்ல டெப்த்தான ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஃபோட்டோவோட குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக ஒரு ஃபோட்டோஸ் ஃபினிஷர்ஸோட இருக்குது. இப்போ வந்து ஃபுல் லைட்டிங் கண்டிஷனில் எடுத்துருக்கனால இந்த ஃபோட்டோஸ் வந்து சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்கு. இதே இது உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோட்டோ ஹை ரெசல்யூஷன் இல்லாமல் நார்மல் ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் 50 MBயில். ஓகே, கிளிக் இந்த நார்மல் 50 MB ஃபோட்டோ. ஓகே, இந்த ஃபோட்டோவோட சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5.5 MB இமேஜஸ் சைஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபோட்டோஸுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. டெப்த்தாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சூப்பராக கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. கலர்ஸும் ரொம்பவே நேச்சுரலாக நீட்டாக இருக்குது. ஓகே, ஒரு டீசெண்டான பேக் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 2x வீடியோ 1x வீடியோ ரெண்டுமே நம்ம வந்து இன்சென்சாரில் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 1080 பிக்சலில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ஒரு வீடியோஸ் எடுத்துக்கலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்த வரைக்கும் செகண்டரி நான் 2 MB போர்ட்ரேட் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2x எதுவும் இல்லை, 1x மட்டும்தான். ஃப்ரண்ட் கேமரா நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு 8 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்கா சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரு 8 MBயில் ஒரு ஃபோட்டோஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, 8 MB ஃபோட்டோஸுமே எந்த பெரிய பிளரெல்லாம் இல்லை, நீட்டான ஃபோட்டோஸ் தான் நம்ம கொடுத்துருக்கு. இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 MBயில் ஒரு செல்ஃபி கேமரா. இதுவுமே ஒரு நீட்டான டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக வீடியோஸும் ஃப்ரண்ட் கேமராவில் சேம் பேக் கேமரா எடுத்த மாதிரி 1080 பிக்சலில் மேக்ஸிமம் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். போர்ட்ரேட்டில் நம்ம சாஃப்ட்வேர் போர்ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் எடுத்திருக்கேன். போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்கு. நீட்டான இமேஜஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே நல்லா டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ் கேமராஸும் இருக்குது. அண்ட் அடிஷ்னல் மோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்கலாம், டியூவல் வீடியோ எடுத்துக்கலாம், ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். டில்ட் ஷிஃப்ட்டுங்கிறது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை மட்டும் சில பொசிஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரோ வீடியோஸில் நிறைய வேரியபிள் அப்ரோச்சஸில் நிறைய செட்டிங்ஸில் நீங்கள் அடிஷ்னல் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த பட்ஜெட் ஃபோனில் இது ஒரு நீட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். டிஸ்பிளே கேமராஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சேன். மேக்ஸிமம் இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் லான்ச் ஆயிருக்குங்க. 4/128, 6/128 அண்டு 8/128. இதோட ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4/128 ஜிபியோட ப்ரைஸ் என்னென்னா 12,000, 6/128 வந்து 13,500 இருக்கும். 8/128 ஜிபி வந்து 15,000க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த ஃபோன் லான்ச்சிங் ஆஃபராக 8 GB வேரியன்ட் நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்காக இருக்குது. அந்த ஃபோனுக்கு 1000 ரூபா டேரக்ட் டிஸ்கவுண்ட் நானே பண்ணி கொடுக்குறேன். இந்த ஃபோன் இது வாங்கணும்னு நினைக்கிற நீங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டேரெக்டாக லான்ச்சிங் ஆஃபராக 10 நாள் வாங்குகிற எல்லாத்துக்குமே 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்.
ஃப்ரீ கொரியர் ஆல் ஓவர் தமிழ்நாடும் ஃப்ரீ கிஃப்ட்ஸோடய நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இது ஒரு ஒர்த்தான டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன். ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க, ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க, நல்ல குவாலிட்டியான ஐபிஎஸ் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க, அண்ட் சூப்பரான கேமராஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பட்ஜெட் கில்லர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒர்த்தான ஃபோன்னு இதை சொல்லலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான புது மாடல் அப்டேட்ஸுக்கும் ரெகுலரான டெக் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.